வணக்கம். டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கடுகு சீரகமும் நல்லா பொரிஞ்சு உளுத்தம்பருப்பு செவந்து வந்ததுக்கப்புறம் 3-4 காஞ்ச மிளகா நல்லா உடச்சிட்டு விதைகள்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. விதைகளோடு சேர்த்திங்கன்னா வாயில் கடிபடும்போது கொஞ்சம் காரம் அதிகமாக தெரியும். இப்போ காஞ்ச மிளகா நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கி வரட்டும். இந்த வெங்காயம் வதங்கும் போதே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு வாழைப்பூவில் பாதி எடுத்து க்ளீன் பண்ணி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுவும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த எண்ணெயோடைய வாழைப்பூ 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் வாழைப்பூ வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி தெளிச்சுட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். வாழைப்பூ பார்த்திங்கன்னா 2-3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இப்போ 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். வாழைப்பூ பாருங்கள் நல்லாவே வெந்துடுச்சு பாருங்கள். 1 பங்கு வாழைப்பூ எடுத்திங்கன்னா 2 பங்கு முருங்கைக்கீரை இருக்கணும். இப்போ முருங்கைக்கீரையும் பார்த்திங்கன்னா நல்லா கழுவி க்ளீன் பண்ணி 1-2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு நம்ம முதல்லே சேர்த்துட்டோம். இப்போ ஒரு முறை பார்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ கீரையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். வாழைப்பூவில் பொட்டாசியம் சத்து, நார் சத்து அதிகமாக இருக்குது. முருங்கைக்கீரையிலையும் பார்த்திங்கன்னா கால்சியமும் அயனும் நிறைய இருக்குது. அதனால் இது கிடைக்கும் போது இது ரெண்டுமே ஒன்றா சேர்த்து சமைச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். முருங்கைக்கீரை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். பிளேட் போட்டு மூடும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு மூடுங்க. இந்த மாதிரி கேப் விட்டு மூடுனீங்கன்னா கீரையோட கலரும் மாறாது, கீரையும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரும். இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலையை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்து வந்து இந்த கீரையோடு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். முருங்கைக்கீரையோட வேர்க்கடலை சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் இன்னும் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் வாழைப்பூவும் முருங்கைக்கீரையும் சேர்த்து செய்யும்போது இனிப்பு துவர்ப்பு கலந்த சுவையோட இன்னுமே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு முறை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டிங்கன்னா டேஸ்ட்டான வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.